ஏங்க 2-3 மாசம் முன்னாடி ஒரு சிங்கம் ஒன்று தொலைஞ்சிருச்சு தெரியுங்களா? காணாத போயிடுச்சு தெரியுங்களா? எங்கண்ணா? மெட்ராஸ்ல ஜூல. ஆமா ஆமா கேள்விப்பட்டீங்களா? நியூஸ்ல பார்த்தேன். பாத்தீங்களா? எப்படி போன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பெண் சிங்கம் வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. ஆமா, மறுபடியும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணாம்னு சொல்லி ஆண் சிங்கம் ஓடிடுச்சு. தலைமறை ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் ஜூக்குள்ள. ஆமா, அது நிறைய பேர் தேடி பார்த்தாங்க, சீக்கிரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ஓடி வந்துருச்சு. திரும்பவும் என்ன நிஜமா எனக்கு காரணம் தெரியல. சிங்கம் 3 மாசம் முன்னாடி இவங்க தளபதி கூட சேர்ந்து இவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் டூர் போனாங்க. மேல்மருத்தூர் போயிட்டு. மேல்மருவத்தூரா? கோயிலுக்கு அதான் பஸ்ல போயிட்டு இவர் ஆடினாரா? இவர் நல்லா ஆடுவார். அப்புறம் எப்படி ஓடு சூப்பர் ஆடுவார். டான்ஸ் பின்னி எடுப்பாரு. அப்புறம் சரி பக்கத்துல தான் ஜூ மெட்ராஸ் பக்கம் அங்க போயிருக்காங்க. ஜூக்கு போயிருக்காங்க. அந்த வண்டலூர் ஜூக்கு போயிருக்காங்க. போன ஆளுங்க நல்ல ஆளுங்களா இருந்தா பரவாயில்ல. யாரு இவர் கூட சேர்ந்து 4-5 பேரு. ஏன்னா என்ன பிரச்சனை? தண்ணி ஊத்த மாட்டாங்க. தண்ணி ஊத்த மாட்டாங்களா? மாலிப்பூச்சி அமாவாசை இருக்குல்ல? மாலிப்பூச்சா? மாலிப்பூச்சி அமாவாசை நிலா வெளிச்சம் இருக்கு இல்லைங்க? ஏன்னா அமாவாசை அன்னைக்கு எங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நான் சொல்றது. சரி, ஓகே. அன்னைக்குதான் குளிப்பாங்களா? அன்னைக்குதான் குளிப்பாங்க. பார்க்க போயிருக்காங்க. இவனுக்கு அந்த தண்ணி ஊத்தாத கேஸ பார்த்தோன்னா அதுக்கு இது தாங்க முடியல. சிங்கம் முடியல பாவம். அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டு பெண் சிங்கத்தையும் விட்டுட்டு போயிடுச்சு. பொண்டாட்டி சிங்கத்தை விட்டுட்டு கிளம்பிடுச்சு. நம்ம பொண்டாட்டி சிங்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டை உடைச்சிட்டு எங்கே வந்துடுச்சு. கேட்டே தாண்டி கம்பி கேட்டை உடைச்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு அங்கே போய் பக்கத்துல நிக்கிறானுங்கல்ல, அதனாலதான். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? தண்ணி ஊத்த மாட்டாங்க. காய்ச்சலா இல்ல? அவங்க தண்ணி ஊத்தனா செத்துருவாங்க. அவங்க அந்த வியாதி எல்லாம் என்ன பண்ணி தெரியும். சிங்கம் திரும்பி ஒரு 5 நாள் இருக்கும். ரிட்டர்ன் செம பசியில் இருந்தது. ஆமா, நான் கேமரால பார்த்தேனா? அப்படி பசி வர வெறியில அவனுங்களை மட்டும் அவனுங்களை கடிக்காது. இல்ல கடிக்காதுண்ணா. அது இல்ல அவனுங்களை கடிக்காது. யார வந்தானே அந்த இதுக்கு மயக்கம் வாடை அடிக்குது. அவனுங்களை கடிக்க முடியாது, செத்துரும். ஆமா, அது செத்துரும். விஷம் ஏறிக்கும். அதனால அவனுக்கு கடிக்க பசியில ஓடியாச்சு திரும்ப. நான் பாவனா இது இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க என்ன பண்ணா தண்ணி ஊத்த மாட்டான் ஒரு வருஷம். இல்ல, நான் எப்படி ஜூக்குள்ள விட்டானுங்க இவனுங்களா? தெரியாட்டுல இருக்கான் பாத்தியா, உள்ள விடுறப்ப அவனே மயக்க மாட்டான். இவங்க தண்ணி ஊத்தாத அந்த நாத்தம் இருக்குதுல்ல, அதை வச்சு விழுந்துட்டா அவங்களுக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் ரொம்ப பாவனா. இது மிருகங்களை நம்ம வன்கொடுமை பண்ண. மிருகம் கூட சில டைம்ல தண்ணி ஊத்திக்குது. மழை தண்ணி மட்டும் மேலே படவே கூடாது. படுதா மாதிரி ஒண்ணு தைச்சிக்கிறாங்க, உள்ள போயிடுவாங்களா? லாரி படுதா இருக்குல்ல, ஆமா, தைச்சு வச்சிருக்காங்க. ஷர்ட் பேண்ட் மாதிரி தலை வரைக்கும் டோப்பி மாதிரி வச்சிருக்காங்க. மழை அங்க வருதுன்னு மேல அப்படி பாப்பாங்க. இன்னைக்கு மழை வருதுடா அப்படின்னு ஒண்ணு போட்டுருவோம். அப்படியே ரோட்ல போற மாதிரி இருந்தா சாப்பிட்டா கூட கை கழுவ மாட்டாங்க. தண்ணி ஆகாது. ஒரு பேப்பர் எடுத்து இப்படி தொடச்சுக்குவாங்க. ஐயோ அப்பா, அந்த மாதிரி சாமி.